முக்கொம்பன் என்ற அழகும் வளமும் பெருமையும் கொண்ட கிளிநொச்சி பூநகரி கிராமத்தின் தொடர்ச்சியை இந்த நிகழ்ச்சியிலும் நீங்கள் காணலாம். முக்கொம்பன் கிராமத்து மக்களுக்கு தெய்வ நம்பிக்கைகள் அதிகம். ஆலயங்கள் தம்மை காப்பதாயும் தருவதாயும் இவர்கள் உணர்கின்றனர். அதற்கு இன்னொரு அடையாளமாய் முட்கொம்பனில் இருக்கின்ற கற்குழி காளியம்மன் பதியும் அது தொடர்பான நம்பிக்கைகளும் விரிகின்றன. புனருத்தாரண பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த ஆலயத்தின் அர்ச்சகரான இவர் சொல்பவற்றை நீங்களும் கேளுங்கள். இது முக்கொம்பன் பிரதேசம் ஒரு பழைய பிரதேசம். பூநகரி பிரதேசத்தில் ஒரு வளமான ஒரு இடம். ஒரு காலத்தில் இது காடாக இருந்தது. முந்தி நாடாக இருந்து அழிஞ்சு காடாக இருக்க வேண்டும். அங்கே ஒரு காளி நம்மளுடைய ஆலயம் இருந்தது, பழைய ஆலயம். அது அந்த குள அபிவிருத்தி வேலையில் அந்த கோயில் அந்த குளத்துக்கு போயிட்டு பிறகு இந்த காளி நம்மளுடைய திருவிளையாடலில் அப்போ ஒரு பழைய காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 2 தலைமுறைக்கு முந்தின காலம் அங்கே பூநகரி பகுதியிலிருந்து இந்த பகுதியில் சீனப்பயிர் செய்தவர்கள். சீனப்பயிர் செய்யக்குள்ள இந்த காளியம்மனை வழிபடாம தொடங்கிட்டாங்க. அதால் அவைக்கு பெரிய இடைஞ்சல் ஒரு சந்தர்ப்பத்தில் காளியை நேரடியாக அவங்களுக்கு திரட்டி பந்தத்தால் சுட்டு கலைச்சது வரலாறு. அதுக்கு பிறகு அவர்கள் பூநகரியில் இருந்த பூசகர் அகிலாந்தியார் என்ற அம்மன் கோயில் பூசகர்கிட்ட போய் சொல்லி அவர் இந்த காளியம்மனோட சமரசம் செய்து இங்கே இந்த பயிற்சிகளை அவர்கள் தொடர்ந்து நடத்தி வந்தனர். ஆனால் அவர் யாரும் காவலுக்கு நிற்கக்கூடாதுன்ற காளியம்மனுடைய ஒரு ஒப்பந்தம். ஆனால் ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த பயிற்சியாளர்கள் தற்செயலாக கொஞ்சம் பாவக்காயை பிடிங்க கொண்டு போயிட்டார். அப்போ இதை பார்த்த காளி இவங்களை திருத்தி கொண்டு பின்னால் போயிருக்கு. அவர்கள் பாவக்காய் கொண்டு ஓடி ஒரு இடத்துல போட்டு போயிட்டாங்க. அந்த இடம் பாவக்காய் சோழி வந்து இப்போ இருக்குது. அப்படி அந்த வரலாறுகள் பழைய வரலாறு இருந்தது. பிறகு 72ஆம் ஆண்டு அளவில் இங்கே ஒரு கூட்டுறவு பண்ணி கொண்டு தொடங்கினவர்கள்
அரசாங்கத்தால். அதில் வந்து ஆட்கள் குடியேறி அந்த குளத்தை அபிவிருத்தி செய்து இந்த இப்போ நாங்கள் நிற்கிற இடத்துல ஒரு மரத்துக்குள்ளே ஒரு கல்லை வச்சு காளியம்பாலை வழிபாடு தொடங்கினாங்க. அவர்கள் சாதாரணமாக ஒரு கிராமிய முறையில் பொங்கல் வழிபாடு செய்து கொண்டு வந்தார்கள். 96ஆம் ஆண்டு அந்த இடப்பெயர்வுகளால் நாங்கள் எல்லாம் இங்கே வந்து குடியேறினோம். அப்போ நாங்கள் வந்து இடம்பெயர்ந்து குடியிருந்தார்கள், வழிபாட்டு இடம் இல்லைன்னு சொல்லி இந்த காளியம்பாலை நாங்கள் வழிபாடு தொடங்கினோம். அதுலேருந்து ஒரு சின்ன ஒரு குடிசை அமைச்சு அதுக்கு பிறகு அதை பெரிய குடிசையாக்கி பிறகு ஒரு மடாலயமாக வழிபாடு செய்தோம். இந்த நேரத்தில் ஒரு பாரிய இடப்பெயர்வு ஒரு அனர்த்தங்களால் இந்த பகுதியிலேருந்து ஒட்டுமொத்த மேலும் வெளியேறினார்கள். அப்போ வெளியேறின நேரத்தில் இங்கே சில பேர் வந்து இந்த கோயிலில் உள்ள ஓடுகளை காட்டிக்கிருக்கணும். அந்த ஓடுகளை காட்டு உதந்த ஓட்டுக்கு இருந்து பாம்பு வலிக்கிட்டு நாகபாம்பு அவர்களை திரட்டி அவர்கள் போயிட்டார். பிறகும் ஏதோ சில அசம்பவிதங்களை செய்யல திரும்பவும் பாம்பு வந்து கலைச்சிருக்கு. அப்போ அதுக்கு பிறகு எல்லாருமே இந்த ஒரு பெரிய பயபக்தியுடன் இருந்தார்கள். அப்போ நாங்கள் திரும்ப அங்கே முகாமில் இருந்து இடம்பெயர்ந்து முகாமில் இருந்தாங்க. முகாமிலிருந்து திரும்ப எங்களை உடனடியாகவே இங்கே உள்ள இராணுவ பொறுப்பு அதிகாரிகளை கூப்பிட்டு இங்கே பெரிய ஔஷதங்கள் பூசையெல்லாம் செய்து வழிபாடு செய்தவர்கள். அதன் பிறகு நாங்கள் இடம்பெயர்ந்து திரும்ப வந்தோம். அந்த மடாலயத்திலே தான் நாங்கள் வணங்கி கொண்டு வந்தோம். இப்போது நாங்கள் அந்த கோவிலை கொஞ்சம் பெருசாக அமைக்கிறதுக்கு முறைப்படி திருப்பணி வேலை நடந்து கொண்டிருக்கு. அநேகமாக இந்த 5ஆம் மாதம் அளவில் கும்பாபிஷேகத்தை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். முட்கொம்பன் பழமையின் புதுமையின் புத்துணர்ச்சியையும் உணரும் கிராமம் எனலாம். முட்கொம்பனின் மைய இடம் இது, உச்சந்தி. புதினங்கள் ஒன்று கூடும் இடம், வரவேற்பு மையமும் ஆகும். வருவதும் போவதும் நிற்பதுமான பரபரப்பு நிறையும் இடம். அருகில் முட்கொம்பன் பாடசாலை உள்ளது. கிராமத்தின் அறிவாலயம் இது. முட்கொம்பனின் நாளே எதிர்காலங்கள் வெள்ளை சீருடையுடன். இந்த பாடசாலை எங்கள் முட்கொம்பன் பாடசாலையை பொறுத்தளவில் ஆரம்பத்தில் 5ஆம் ஆண்டு வரை தான் கற்பித்தார்கள். கிட்டத்தட்ட 30 பிள்ளைகளுடன் தொடங்கிய பாடசாலை 9 வருடங்களில் முற்றுமுழுதாக 580 பிள்ளைகள் படிக்கக்கூடியதாக உள்ளது. ஏஎல் வகுப்பு இப்பொழுது தொடங்கி 2 வருடங்கள் ஆகின்றன. எங்களுக்கு இந்த மேத்ஸ் படிக்க அல்ல சயின்ஸ் படிக்கக்கூடிய பிள்ளைகள் வெளியிடங்களுக்கு செல்ல வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது. இன்னும் இதை எங்களுக்கு கூடுதலாக அரசாங்கம் உதவி செய்து இந்த சயின்ஸ் லேப் கொண்டு நிறுவுவார்களாக இருந்தால் முட்கொம்பன் பிள்ளைகள் விளையாட்டிலும் அதே நேரத்தில் படிப்பிலும் மிகவும் திறமையானவர்கள். நாங்கள் எங்கள் பாடசாலையிலிருந்து எங்கே போட்டிக்கு போனார்கள் அவர்கள் 1ஆம் இடம் 2ஆம் இடம் தேசிய மட்டம் கூட கிடைத்து அதி உச்ச புள்ளிகளை பெற்றிருக்கிறார்கள். கல்வி வசதியிலே ஏழை கிராமமாக இருந்தாலும் திறமையுள்ள பிள்ளைகள் இருக்கின்றார்கள். ஆனால் வளப்பற்றாக்குறை இன்னும் நிறைய இருக்கின்றன. முட்கொம்பன் பள்ளிக்கூடத்திலேயே 1ஆம் ஆண்டு அடியெடுத்து வைத்த பிள்ளைகள் இன்றைக்கு பிரிதனியா கேம்பஸில் படிக்கிறார்கள், கொழும்பில் படிக்கிறார்கள், கேம்பஸ் யாழ்ப்பாணத்தில் படிக்கிறார்கள். இன்னும் பிள்ளைகள் கற்கக்கூடிய வசதி இருந்தால் எங்கட கிராமத்திலும் இருந்து பிள்ளைகள் கற்று ஒரு இன்ஜினியராகவோ ஒரு டாக்டராகவோ ஒரு பொறியியலாளரோ வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. முட்கொம்பன் கிராமம் பழமையானது என்பதையும் அது பெருமையானது என்பதையும் அது வளம் நிறைந்தது என்பதையும் கதைக்கின்ற எவரும் மீட்டத் தவறவில்லை. உண்மைதான். முட்கொம்பனின் வளச்சிறப்பு குளங்கள்
அமைந்திருக்கும் தென்னஞ்சோலை. காணிகளை பார்க்கும்போது பாதி தென்னஞ்சோலைகளாகவும் பாதி பசுமையான வயல்களாகவும் விரிகின்றன. தென்னஞ்சோலைகள் இடையே கால்நடைகள். கிராமிய வாழ்வின் அத்தனை அம்சங்களையும் நீங்கள் காண வேண்டுமாயின் முக்கொம்பனுக்கு வாருங்கள். கிராமியத்தின் நடுவில் இருக்கும் முன்பள்ளியின் இயல்பு. பொதுநோக்கு மண்டபம். பொதுநோக்கு மண்டபத்தில் நிற்கும் ஊர் பிரதிநிதிகள் என்ன சொல்கிறார்கள்? இங்கே வளங்கள் நிலவளம் நீர்வளம் இருந்தும் எங்களுக்கு போக்குவரத்து பிரச்சனை, பள்ளிக்கூட வசதிகள், அப்படியான அடிப்படை வசதி பிரச்சனை எல்லாம் இங்கே மக்கள் வறுமைக்கு முதலாவது காரணம். ரோட்டில் மாறி பிறந்தால் பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போக இயலாது. ஒரு போக்குவரத்து ஆஸ்பத்திரி என்று சொன்னால் எங்களுக்கு சாதாரணமாக இங்கேருந்து கிளிநொச்சி போகணும். கிளிநொச்சி போகிறேன்னு சொன்னால் 30 கிலோமீட்டர்கிட்ட போகணும். அக்கறையான ஒரு சிறு ஆஸ்பத்திரி இருந்துட்டு இப்போ அது ஒரு கனடமாடம் சேவை ஆஸ்பத்திரி இங்கே வரும். அந்த அப்படியான வளங்கள். மற்ற பள்ளிக்கூடத்துக்கு ஆசிரிய வசதி, திறமையான பிள்ளைகள் இருக்குது, ஆசிரிய வசதி காணாது. மற்ற டியூஷன் இல்லை, டியூஷன் பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு டியூஷன் இல்லை. அப்படியான பிரச்சனை எல்லாம் எங்களுக்கு கூடுதலாக இருக்குது. எங்களோட கிராமத்திலேருந்து போக்குவரத்து வசதி மிக கஷ்டமான நிலைமை. வீதிகள் எல்லாம் பள்ளங்குன்று குழியாக இருக்கின்றபடியாக போக்குவரத்து பிரச்சனை. சுகாதாரம், ஒரு மனிதன் சுகதேவியாக வாழ்வதற்கு முதல் சுகாதார வசதி தான் முக்கியமான பிரச்சனை. அதே மாதிரி அடுத்த வர்மக்கோட்டின் கீழ் நிறைய குடும்பங்கள் வாழ்கின்றார்கள். பால் உற்பத்தியிலேயே ஆரம்பத்திலே நாங்கள் இடம்பெயர்ந்து எஃப்ஓ நிறுவனத்தாலே ஒரு 15 பேருக்கு மாடு கொடுக்கப்பட்ட அந்த மாட்டை பெருக்கி அவர்கள் இன்றைக்கு அந்த கொடுக்கப்பட்டவர்களின் வாழ்வாதாரம் ஓரளவுக்கு முன்னேறக்கூடிய அமைப்பாக இருக்கின்றது. இன்னும் பால் மாடுகள் மிகுதி பயனாளிகளுக்கும் கொடுத்தால் கல்வி கற்கிற பிள்ளைகள், இந்த பால் உற்பத்தியிலேயே எத்தனையோ கஷ்டப்பட்ட குடும்பங்கள் கல்விக்காக செலவழிக்கின்றார்கள். டியூஷனுக்காக, பள்ளிக்கூட செலவுகளுக்காக அந்த பால் உற்பத்தி பொறுப்பாக நிற்கின்றது. பூனேரியிலேயே முக்கொம்பன் கிராமம் ஒரு வளமான நீர்வளம் மண்வளம் உள்ள கிராமம். பூனேரிக்கே முக்கொம்பனில் இருந்து ஏஜியோஸு பிரதேச ஸ்கூல், ஹாஸ்பிட்டல் 50,000 லிட்டர் தண்ணியை முக்கொம்பன்லேருந்து இசு பண்ணி கொடுத்துருக்கின்றோம் நாங்கள். அப்படி ஒரு தண்ணி வளமான கிராமம். இந்த கிராமத்தில் வீதி அபிவிருத்தி இல்லாத காரணத்தாலும், மக்கள் கல்வி கற்கிற வசதிகள் குறைவான காரணத்தாலும் தான் இந்த கிராமம் பின்தள்ளப்பட்டிருக்கின்றது என்பதை எடுத்து கூற விரும்புகின்றேன். இன்னும் இந்த கிராமத்துக்கு மேம்பாடாக எங்களுக்கு ரோட்டு வசதிகளை செய்து தந்தால் சிரமத்தின் மத்தியிலும் தூர போய் கல்வியை கற்கக்கூடிய வசதி இருக்கும். முக்கியமாக வீதியெல்லாம் பாலடைஞ்ச நிலையில் இருக்கின்றே சொல்லுகின்றேன். வீதிகள் கட்டுறுதியான தரம் வாய்ந்தவையாக மாற்றப்பட வேண்டும். போக்குவரத்துக்கு இலகுவாக இருந்தால் இக்கிராமத்தின் வளர்ச்சி இரட்டிப்பாகும் என்பது மக்களின் கருத்து.
வளர்ச்சியையும் செழிப்பையும் காட்டி நிற்கும் பெரும் தோட்டங்கள். காடுகள் அருகே விரியும் பசுமையின் எழுச்சி. அநேகமாக எல்லா பயிர்களும் விளையக்கூடியவாறு இருக்கும் வளம் நிறைந்த கிராமம்தான் என்கிறது முட்கொம்பன். இது கால்நடைகளுக்கான பசும் புல். அநேகமாக பலரது வீடுகளில் இந்த புல் வளர்க்கப்படுகிறது. நாங்கள் இங்கே முக்கம்மனுக்கு 7 வருஷம் அப்படி ஆகுது. அப்போ நாங்கள் இங்கே வந்த காலத்திலேயே மாடு தான் எங்களை தொழிலாக வச்சு மாடு தான் வளர்க்குறோம். வயல்களும் செய்கிறது தான் மாடு தான் எங்களை முக்கிய தொழில்னு சொல்லி மாட்டோட நிற்கிறோம். அதால் இப்போ எங்களுக்கு மாடு நாங்கள் ஒரு நல்ல இனத்து மாடுகள் இங்கே இருந்தால் நல்ல பால் கொடுக்கலாம், நல்ல 70 ரூபா விலைக்கு கொடுக்கலாம். 2 நிறுவனம் பால் எடுக்குது எங்கட முக்கம்மன் இதில் சென்டரில். முக்கம்மன் ஒன்று இந்த பொது நோக்கு மண்டலத்தில் மில்கோ இந்த இதில் நாங்கள் மில்கோக்கு பால் கொடுக்குறோம். மற்றது அந்த பூனேரி கால்நடை சங்கத்தால் எங்களுக்கு ஒரு கட்டிடம் ஒன்று கட்டி தந்து எஃப்ஓ தான் காயில்ஸ்காரர் தான் அது அந்த இதை கட்டி காயில்ஸ்காரர் தான் இப்போ அந்த பாலை எடுத்து கொண்டு வந்தவன் முதல் எங்கள்கிட்ட விலை குறைவாக எடுத்தபடியாக இப்போ நாங்கள் மில்கோட வச்சு பாலை நாங்கள் கூட விலை எங்களுக்கு காசு கூட வருவணுன்றதுக்காக அப்போ வந்தால் போல் இப்போ இந்த 70 ரூபான்னு சொல்லி இப்போ 70 ரூபாய்த்தான் நாங்கள் பால் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். இப்போ 500 லிட்டர் பால் கிட்ட முக்கம்மன்லேருந்து 2 பிரிவாக பிரித்து அனுப்பி கொண்டு இருக்கிறோம். முக்கம்மன் இதில் ஒரு 200 மாடு நல்ல இனத்து மாடு, ஏசி கிரேசியன் அப்படி ஏசி நல்ல இனத்து மாடு ஒரு 200 மாட்டு கிட்ட வச்சுக்கிறோம். நிற்கிதாக்கள்கிட்ட அது இப்போ நிறுவனம் கொடுத்தது. மற்றது தங்களோட சொந்த காயிலையும் கொஞ்சம் பேர் வேண்டினவை. இப்போ பால் நல்ல தொழில் வருமானம், அது எங்கெல்லாம் இருக்குது வருமானம் விளாண்டு. இப்போ நல்ல இனத்து மாட்டுக்கு நல்ல சாப்பாடு வச்சால் 4-2000 ரூபா, சில வில்லாந்தாளி 2000 ரூபா விழுத்தலாம் பாலில். கூலி வேலையை போனால் 1000 தான் வரும். இது 2000 ரூபா வடிவாக நல்ல சாப்பாடு வச்சு மாட்டை வடிவாக வளர்த்தா 2000 ரூபா 2500 ரூபா வரும். 2 மாடு வடிவாக வளர்த்தால் 2500 ரூபா எடுக்கலாம். கால்நடை வளர்ப்பின் கிளைவிடும் முயற்சியாக பால் பொருட்கள் உற்பத்தி நிலையம். இரண்டு யுவதிகள் அதில் ஈடுபடுகின்றனர். நல்லதொரு நம்பிக்கை தரும் முயற்சி. பாருங்கள், இது சுய பொருளாதார முயற்சி. சிறிய அளவு என்றாலும் பெரிய கனவுடன். முட்கொம்பன் கிராமம் முழுக்க இந்த உற்பத்தி பொருட்கள் விற்கப்படுகின்றன. வளர்ச்சி அடையும் போது வேறு கிராமங்களை நோக்கி இது விரியும். குறிப்பாக இந்த இளம் யுவதிகள் தங்கள் பொழுதை பிரயோசனமாக்குகிறார்கள். இதில் மாதம் பால் கொள்வனவு 2000 அப்படி வருது. அதில் 1 லிட்டர் பால் 70 ரூபா படி எடுக்கிறது. அதில் மீட்டர் பார்க்குறது 25க்கு மேலே இருந்தால் கொழுப்பு சத்து கூட. மற்ற இங்கே பால் எடுத்து உற்பத்தி செய்கிறேன். ஜூஸ், தயிர், நெய் உற்பத்தி செய்து முக்கமல்ல இருக்கிற கிராமத்தில் இருக்கிற கடைகளுக்கு கொடுக்குறது. கடைக்கு 8 ரூபா படியும், பண்ணை விற்பனை 10 ரூபாயும். இதில் மாதம் 60
ரூபா அப்படி வருமானம். அதில் அரைவாசி செலவு. 100க்கு மேற்பட்ட பண்ணையாளர் இருக்கு. அதில் இங்கே 25 பேர் கொண்டு வந்து தர்றது. இங்கு பெண்களின் நிலை பற்றி கேட்போம். நாங்கள் பெண்கள் ஞாப் திட்டம் ஆரம்பமாகி 2003 ஆரம்பமானது. அப்போது இங்கே 15 பேரை தான் வாழ்வாதாரமாக எடுத்து அதிலே பலப்பட்ட மீன்பிடி தொழில், விவசாயம், கால்நடை என்று அதை உள்வாங்கித்தான் அதை சிறிது வாங்கி இன்று பெரிய பாரம்பரியமாக வந்து கொண்டிருக்கு. ஆனால் எங்கள் பெண்கள் தலைமத்துவம் கொண்ட குடும்பங்கள் நிறைய இருந்து கொண்டிருக்குது. கைவிடப்பட்டோர் இங்கு தென்னை வளம் இருக்கின்றது. ஆனால் உண்மையில் அதை ஒரு பிரயோஜனப்படுத்தக்கூடியதாக பல நிறுவனங்கள் வந்த இடத்திலும் நாங்கள் பெண்களால் முன்வைத்தது தான். சிறு தொழில் ஒன்று செய்ததை சொல்லி நாங்கள் தும்பை அடித்து கயிறு திரிக்கலாம், தும்புத்தடி செய்யலாம் என்று எல்லாம் கதைச்சோம். விளக்குமாறு அடிக்கலாம். பெண்கள் தலைமைத்துவம் கொண்ட குடும்பங்கள் நிறைய இருக்கிற காரணத்தினால் ஒரு சிறு தொழிலை ஒன்றை நாங்கள் முன்வைத்து கொண்டே இருக்கின்றோம். இதுவரையும் எதுவித இதுவும் பெறவில்லை எங்களுக்கு. கொங்கிரீட் வீதிகள், பழைய வன்னி வாழ்வை நினைவுபடுத்தும் குண்டும் குழியுமான வீதிகள், மறக்க முடியாத புழுதியை நினைவுபடுத்தும் கிரவல் வீதிகள், குச்சொடுங்கைகள், காட்டுச் செடிகள், அதில் காய்த்திருக்கும் நாம் சிறுவயதிகளில் நண்பர்களோடு சுவைத்த காட்டுப்படங்கள். இன்று பலர் மறந்துவிட்ட செவ்விரத்தை மலர் வேலிகள். இப்படி உங்களோடு சந்தித்த முக்கொம்பனின் மொழியை நீங்களும் பேசிப் பாருங்கள்.